ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 ஆண்டுக்கான குரூப் 4 எக்ஸாமோட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூனிட் 4ல் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட கொஷின் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். விஜயநகர பேரரசின் அறிமுகமான டேஷ் நாணயங்கள் பகோடா எனப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த 2024 ஆண்டுக்கான குரூப் 4 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 8 கொஷின் ஹிஸ்ட்ரி சார்ந்து கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு 4 கொஷின் பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்புலேருந்தே தான் கேட்டிருந்தாங்க ரிப்பீட்டாக. அதில் ஒன்று தான் இந்த கொஷின். இந்த கொஷினில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்திங்கன்னா இயல் 18 பேஜ் நம்பர் 311 இதுக்கான ஆன்சர் இருக்குது. லெசன் பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இது வரும். விஜயநகர பேரரசின் அறிமுகமான நாணயங்கள் தங்க நாணயங்களை தான் பகோடாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். த டேர்ம் சத்யபுத்ரா ஃபவுண்டட் இன் த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு, அதாவது அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் அப்படிங்கிறவர் யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசோகர் கல்வெட்டில் ஏற்கனவே நமக்கு தெரியும் மூவேந்தர்கள் எல்லாரை பற்றின குறிப்பும் இருக்கும். அதுபோக சத்தியபுத்தர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதியமான் அவர்களை தான் குறிக்கும். இது இதுவுமே 11ஆம் வகுப்பில் இயல் 5 தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற லெசனில் பேஜ் நம்பர் 75 ஒரு பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்குது. சத்தியபுத்திரன் அப்படிங்கிறது புத்தரர் அப்படிங்கிறது அதியமான குறிக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஹரப்பாவில் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு கொஷின் தான். 6th சோசியல் சயின்ஸில் டேர்ம் 1ல் இயல் 3 சிந்து சமவெளி நாகரிகமில் பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் பேஜ் நம்பர் 41 பாக்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹரப்பாவில் அறியப்படாத விலங்கு அப்படின்னா அது குதிரை. ஒருவேளை அறியப்படாத உலோகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இரும்பு அவங்களதில் அறியப்படலை. அதே மாதிரி அறியப்படாத விலங்கு குதிரை. ஸோ இது ஈஸியான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். கீழ்கண்டோற்றுள் எது குப்தர் காலத்து குடவரை கோயில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குப்தர் லெசன்னாலே நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கொஷின் 11th ஹிஸ்ட்ரியில் இயல் 7 குப்தர் அப்படின்னே லெசன்லேயே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 109 பார்த்திங்கன்னா குப்தர் காலத்தில் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோவில்கள் எல்லாமே லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த உதயகிரி குகை ஒரிசா இருக்கும். அஜந்தா எல்லோரா குகை மகாராஷ்டிராங்கிறதும் அதில் இருக்கும். பாக் குகை மத்திய பிரதேஷ்லேயுமே இது எல்லாமே இருக்கும். ஆனால் எலிபெண்டா குகை மகாராஷ்டிரா இருக்காது. அது பார்த்திங்கன்னா சாளுக்கியாஸ் ராஷ்டிரகூடர் காலத்தை சேர்ந்தது. அப்போ சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். ரோம் நாட்டை சார்ந்த மூத்த பிளானி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இந்தியாவுடைய முதல் பேரங்காடின்னு எந்த பகுதியை அவர் குறிப்பிட்டார் ரோம் ரைட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயலே இதுதான். பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். ஸோ முசிறியை தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முசிறியை தான் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்றாரு. பேஜ் நம்பர் 104 இருக்கும். அல்லங்காடி பேரங்காடிலாம் நம்ம படிச்சிருப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா முசிறியை தான் இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு குறிப்பிட்றாங்க. இது 6th இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபொட்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிப்பிடுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இது 9th பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸில் இயல் 2 பண்டைய நாகரிகங்கிற லெசனில் 29 பேஜில் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூனிஃபார்ம் அதுதான் பார்த்திங்கன்னா மெசபொட்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையுமான வணிக தொடர்பு அதுதான் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணும். ட்ரேடு ரெண்டுக்கும் நடந்ததற்கான குறிப்புகளை குறிப்பிடுறது அந்த யூனிஃபார்ம் இது தான். சரிங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே ஈஸியான மேட்ச் தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சோசியல் சயின்ஸில் டேர்ம் 2ல் 3வது இயலான மராட்டியா மற்றும் பேஷ்வாக்கள் நிகழ்ச்சி. ஸோ அந்த போஸ்டிங்கான பேர் ஒரு டேப்லர் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 150 இருக்கும். ஸோ ஈஸி தான்.
பேஷ்வானாலே நமக்கு தெரியும் பிரதம மந்திரி. ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாலே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லைன்னா நியாயதீஸ், அது நமக்கு தெரியும், நீதிபதி. நியாயதீஸ்னால் தலைமை நீதிபதி. ஸோ அதை வச்சுமே இது பண்ணலாம். பண்டிட் ராவுங்கிறது தலைமை அர்ச்சகர். சரிங்களா. சுனாவிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா செயலாளர். ஸோ பி தான் ஆன்சர். ஈஸியான கொஷின் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என பொறித்து கொண்ட அரசர் யாருன்னா பாமன் ஷா அவர்கள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா, இது 11th ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பாமணி விஜயநகர அரசுகள் இயல் 12 வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 193 இருக்கும். தன்னை வந்து 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டவர், தன்னுடைய பெயரை நாணயத்தில் பொறித்து கொண்டவர் வந்து பாமன் ஷா அவர்கள் தான். ஸோ 8 கொஷின் தான் குரூப் 4 வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கேட்டிருந்தாங்க. 8 கொஷினுமே நம்ம பார்த்தது தான். ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி வேறு ஏதாவது அனாலிசிஸ் வீடியோ குரூப் 4 அல்லது வேறு கொஷின் பேப்பரில் வேறு சப்ஜெக்டில் வேணும், இப்போ நான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி போட்ட மாதிரி எக்கனாமிக்ஸ் வேணும், பாலிட்டி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஜிபே நம்பர் இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் அந்த நம்ம சேனலுக்கு வந்து இது பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் மற்ற எல்லா சோஷியல் மீடியாலையும் நம்ம அவைலபிளாக இருப்போம். டெலகிராம், அப்புறம் வந்து இன்ஸ்டாலலாம் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.